ஏங்க விமானத்துல போகுதுங்க, விமானத்துல போகும்போது என்ன பண்ணும், உட்காந்து விமானத்துல அழகா டிராவல் பண்ணணும். ஒரு திமுக கவுன்சிலர் ஃபுல் போதையை போட்டு அந்த விமானத்தில் வேலை செய்த அந்த பணிப்பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கான். இதுல ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, அப்பாவாக நான் சொல்றேன், தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க பிளீஸ். அப்பா ஸ்டாலின் அவர்களே, அந்த அறிவுரையை தயவு செய்து திருட்டு திமுக உங்க கட்சிக்கு சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் கேடுகட்ட செயலை செய்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தான். அதனால் அப்பா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் அப்பா கிடையாது, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற எம்டி டப்பா. என்ன டப்பா? ஏய், நீங்க என்ன கேஸ வாங்கி விட்டுருவ போலடா. டாக்கு பதில் டோ போட சொல்றாப்லப்பா. போட்ட என்ன வருது? கேஸ் ஆகி போகும்ல. எனக்கு பிரச்சனை இல்ல, மாவட்ட செயலர் மேல தான் கேஸ் ஆகும். இன்னைக்கு ஒரு திரைப்பட இயக்குனர் ஒரு கருத்து சொல்லியிருந்தாருப்பா. யாரு? அமீர். அமீர்லாம் நமக்கு கருத்து சொல்லலாமா? மெத்தப்பட்டன் என்கின்ற தடை செய்யப்பட்ட போதை பொருளை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்த அயோக்கியனோடு தொடர்பு வைத்திருந்த அமீர் அவர்களுக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? அவனுடைய பணத்தில் நீ படம் தயாரித்து விட்டு, அவனுடைய பணத்தில் சம்பாதித்து விட்டு கொளுத்து விட்டு எங்க தலைவர் அவர்களை பார்த்து பேசுவதற்கு அமீர் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நாவடக்கத்தோடு பேசணும். போதை ஆசாமிகளோடு தொடர்பில் இருந்த நபர் கருத்து சொல்றாங்களா? தமிழ்நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கு. மக்களுடன் ஸ்டாலின். எந்த மக்களோடு இருக்கிறீங்க? அவங்க வீட்டில் இருக்கிற மக்கள் 60 பேர் இருப்பாங்க போல, அந்த மக்களோடு தான் அவர் இருக்கிறார். எழும்பூர் பகுதி மக்களோடு நீங்க இருந்தீங்களா? 4000 கோடி. யாரு? நம்ம மேயர் பிரியாக்கா. சென்னையை நாங்கள் சீரமைக்கிறோம், மழைநீர் வடிகாலியை நாங்கள் கொண்டு வருகிறோம், 4000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். எங்க ஒதுக்குனாங்கன்னே தெரியல. அப்புறம் தலைவர் இன்னைக்கு பேசினாரு பாருங்க, மகளிர் தினத்துல 30% கமிஷன். ஆனா இந்த 4000 கோடியில 100% கமிஷனே அங்க போயிடுச்சு போல அண்ணா அறிவாலயத்துக்கு. மழை பெய்தால் மிதக்கிறாங்க, வெள்ளத்துல மிதக்கிறாங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை என்னைக்காவது பார்த்தது உண்டாமா? உண்மையில 2021 அவருக்கு நான் பிரச்சாரம் பண்ணமா? வீதி வீதியாக நான் பிரச்சாரம் பண்ணேன். அன்னைக்கு பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நானே இன்னும் அவரை பார்க்கல. அப்ப இந்த மக்கள் எப்படி நீங்க பார்த்திருப்பீங்க? ஆனால் எங்க பகுதியை சார்ந்த நந்தா அவர்களும் சரி, ராஜேஷ் அவர்களும் சரி, எங்களுடைய மாவட்ட செயலாளரும் சரி, எந்த நேரத்திலும் நீங்கள் அவரை பார்க்கலாம். என்ன உதவிகள் என்றாலும் அவங்க செய்வாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் என்றாலும் 24 மணி நேரமும் தொடர்பு படக்கூடிய ஒரே நபராக எங்க கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பண்ணையாருக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர். அது பண்ணையார் கட்சி திமுக, பாமரர்களுடைய கட்சி தாவேகா. எல்லோரும் எளிய பின்னணிகள் தான், எல்லோரும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நடுத்தர வகுப்பை சார்ந்தவர்கள் தான் இங்க கட்சியில் இருக்கிறோம். இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நான் ஒரு எளிய பின்புலத்தை சார்ந்தவர்கள் தான். மேடையில் அமர்ந்திருக்க எல்லோருமே பின்புலத்தை சார்ந்தவர்கள் தான். இன்று 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சியை நம்ம சொடக்கு போட்டு சவால் விடுகிறோம் என்றால் எங்களிடம் நேர்மை இருக்கிறது, உண்மை இருக்கிறது. நாங்கள் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கல, நாங்கள் மக்களுடைய கிட்னியை கொள்ளையடிக்கல, நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க வந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்யல. திமுக 3 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? திருட்டு, இருட்டு, உருட்டு. நாம் எல்லோரும் சேர்ந்து திமுகவை அடித்து விரட்டு. இன்னொரு 3 வகைப்படும். திமுக 3 வகைப்படும். திருடர்கள் முன்னேற்ற கழகம், டுபாக்கூர் முன்னேற்ற கழகம், டிமிக்கி முன்னேற்ற கழகம். சும்மாலாம் வராதுங்க டிமிக்கி. டிஎம்கே ஸ்பீடா சொல்லுங்களேன், ஸ்பீடா சொல்லுங்க. டிஎம்கே 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 வருதா? இயல்பாகவே அந்த கட்சி ஒரு டிமிக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இருக்கு. அதனால் தான் தலைவர் தளபதி அவர்கள் தீய சக்தி என்று, திருட்டு கூட்டம் என்று சும்மா சொல்லல. ஏங்க அரசு வேலை கொடுப்பதற்கு, அரசு வேலை பணி மாற்றம் செய்வதற்கு 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம் என்று இதுவரை 1020 கோடியை மோசடி செய்த ஒரு நபர் தான் திருச்சி KN நேரு அவர்கள். அவர் மீது வழக்கு பதிவு பண்ண சொல்லியிருக்கு நீதிமன்றம். இன்று வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணலங்க. நம்ம மாநகராட்சி அலுவலகத்துக்கு வெளியில தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பணியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று போராடிய போது
நீதிமன்றம் வந்து அவங்களை கைது பண்ண சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக கைது செய்ய ஐயா ஸ்டாலின் அவர்களை அதே நீதிமன்றம் சொல்லுகிறதே KN நேரு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று சொல்லுதே. ஏன் இது வரைக்கும் நீங்க பண்ணல? பண்ணுங்க. தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்தை நாட்டு மக்களுக்காக கொடுத்தவர் ஜவஹர்லால் நேரு. நாட்டு மக்களிடம் இருக்கக்கூடிய சொத்தை தன்னிடம் ஆட்டைய போட்டவர் இந்த திருச்சி KN நேரு. இப்ப இது போன்று ஊழல் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கு.